வணக்கம் நண்பர்களே, முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா, அதிமுக சார்பாக கிறிஸ்துமஸ் தின கொண்டாட்டம் நேற்று சென்னையில் நடந்திருக்கு. இதில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கலந்துக்கிட்டு பேசின ஒரு விஷயம் பாஜகவினர் மத்தியில் முகசுளிப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி, எப்போதுமே கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியை விட்டு கொடுக்காம பேசுறதுக்கு பேர் தான் கூட்டணி தருமம். ஆனால் இபிஎஸ் அந்த கிறிஸ்துமஸ் தின விழா கொண்டாட்டத்தில் என்ன தெரியுமா பேசியிருக்காரு? தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் கூட்டணி வச்சுருக்கோம். தேர்தலில் கூட்டணி அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு ஒப்பந்தம் மட்டும்தான், எலெக்ஷனுக்காக ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக போடப்பட்ட ஒப்பந்தம் மட்டும்தான். ஆனால் கொள்கையில் அதிமுக எப்போதும் உறுதியாக உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு நேற்று பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் திமுக பாஜகவோட எப்பெல்லாம் கூட்டணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வருடங்களையும் சுட்டி காட்டி பேசியிருக்காரு. என்ன சொல்ல வராரு? பாஜகவோட நாங்கள் இந்த தேர்தலில் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கூட்டணி வச்சுருக்கோம். மற்றபடி பாஜக மாதிரி நாங்கள் மத அரசியல் பண்ணுறவங்க கிடையாது. ஜஸ்ட்டு இது ஒரு ஒப்பந்தம் மட்டும்தான். மற்றபடி அதிமுக அவங்களுடைய கொள்கையில், எங்களுடைய கொள்கையில் நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கோம் அப்படின்னு மறைமுகமாக சொல்ல வராரா இபிஎஸ்? இப்படியா பேசுறது? கூட்டணி தர்மம் அப்படின்னா எப்படி தெரியுமா பேசணும்? என்ன எப்போ பார்த்தாலும் பாஜகவை மதவாத அரசியல் பண்ணுறாங்க அப்படின்னு முத்திரை குத்துறீங்க. திமுகலாம் முத்திரை குத்துது. பாஜக அப்படி என்ன மதவாத அரசியல் பண்ணாங்க? 2014 மோடி பிஎம்மா வந்தார். மோடி பிரதமராக வந்ததிலிருந்து 10 வருடம் ஆயிடுச்சு. இந்தியாவில் ஏதாவது ஒரு இடத்துல மத கலவரம் அப்படிங்கிறது எங்கேயாவது நடந்திருக்கா? சும்மா இண்டி கூட்டணி பூச்சாண்டி காட்டுறாங்க. சிறுபான்மை மக்களை அச்சப்படுத்தி பாஜக அது பண்ணிடும் இது பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு பயமுறுத்தி சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை வாங்க பார்க்குறாங்க. ஆனால் உண்மை என்னன்னா, பாஜக பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி. அவங்க மத அரசியல்லாம் பண்ணல, சிறுபான்மை மக்களுக்கு எதிரானவர்கள் கிடையாது பாஜக. ஆர்எஸ்எஸ்ல கூட சிறுபான்மை மக்களுக்குன்னு நிறைய பிரிவுகள் இருக்கு, பிரான்ச்சஸ் இருக்கு. சிறுபான்மை மக்களுக்குன்னு ஆர்எஸ்எஸ் வச்சிருக்காங்க. இதெல்லாம் எடுத்து சொல்லணும். இதெல்லாம் இப்படி சொல்லி தான் ஒரு கூட்டணி கட்சி அப்படிங்கிற முறையில் ஒரு கூட்டணி கட்சி தலைவர் இப்படி தான் கொண்டு போகணும். இதை விட்டுட்டு ஜஸ்ட் நாங்கள் ஒப்பந்தம் தான் போட்டிருக்கோம், எலெக்ஷனில் ஜெயிக்கிறதுக்காக எங்களுடைய கொள்கையில் நாங்கள் ஸ்ட்ராங்காக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பேசுறது மறைமுகமாக திமுக எப்படி பாஜக அப்படின்னு சொல்லிட்டு சிறுபான்மை மக்களை அச்சுறுத்துறாங்களோ அதே மாதிரி சாஃப்டாக அச்சுறுத்துறாரு இபிஎஸ் அதிமுக. இப்படி தான் நான் பார்க்குறேன். பாஜக தொண்டர்களும் இந்த ஆதங்கத்தை தான் வெளிப்படுத்துகிறாங்க. இப்படி பேசியிருக்கக்கூடாது இபிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறாங்க. இப்போ தான் நவோதயா பள்ளிகள் தொடர்பான இஷ்யூவில் திமுக கவர்மெண்ட் ஒழுங்காக சுப்ரீம் கோர்ட்டில் வாதிடலை. அதனால தான் உச்ச நீதிமன்றம் நவோதயா பள்ளிகளை தமிழகத்தில் அமைப்பதற்கு இடங்களை 6 வாரத்துக்குள்ளே கண்டறியணும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவுறுத்தியிருக்காங்க. அதிமுக ஆட்சியிலையும் இது மாதிரி உயர் நீதிமன்ற மதுரை கிளை ஒரு ஆர்டர் போட்டாங்க. நாங்கள் மேல்முறையீடு பண்ணி தடை ஆணையை வாங்கணும் சுப்ரீம் கோர்ட்டுக்கிட்ட இருந்து. ஆனால் திமுக அரசாங்கம் பாருங்க என்ன பண்ணிருச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நவோதயா பள்ளிகள் தமிழகத்தில் அமைப்பதற்கு எதிராக இபிஎஸ் அறிக்கை வெளியிட்டிருந்தாரு. அந்த ஒரு கோபத்திலிருந்தே பாஜக தொண்டர்கள் இன்னும் விடுபடலை. அதுக்குள்ள சென்னையில் கிறிஸ்துமஸ் தின விழாவில் இப்படி பேசியிருக்காரு இபிஎஸ். இப்போ பாஜக தொண்டர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த அதிமுகவோட பாஜக கூட்டணி அமைக்கிறது தேவையா? அதிமுக மட்டும் இல்லை, எந்த திராவிட கட்சியோடையும் பாஜக கூட்டணி அமைக்காம தனித்துவமான பாதையில் போறது தான் பாஜகவுடைய வளர்ச்சிக்கு கேரண்டி. திராவிட கட்சிகள் அவங்க ஆட்சியில் அமர்றதுக்கு தான் பாஜகவை யூஸ் பண்ணிக்க பார்ப்பாங்க. இந்த விஷயம் டெல்லி மேலிடத்துக்கு எப்போ புரிய போதோ, அண்ணாமலைக்கு புரிஞ்சு அவர் சரியாக கட்சியை கொண்டு போனார். தேவையில்லாமல் மறுபடியும் அதிமுகவோட கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாருங்க இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு கூட்டணி கட்சியுடைய தலைவர் அப்படின்னு பாஜக குமுறுறாங்க. இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. என்னன்னா, நவோதயா பள்ளிகளை பற்றி இன்னொரு இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன். கேரளாவில் நவோதயா பள்ளிகள் இல்லையா? கேரளாவில் மொத்தம் 14 நவோதயா பள்ளிகள் இருக்கான். கர்நாடகாவில் 31, கேரளாவில் கம்யூனிஸ்ட் ஆட்சி, கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி, ஆந்திராவில் 15, தெலுங்கானாவில் 10 நவோதயா பள்ளிகள் இருக்கான். அது மட்டும் இல்லாமல் இப்போ தெலுங்கானாவில் புதிதாக 7 நவோதயா பள்ளிகள் அமைக்கப்பட்டு வருது. அப்போது தமிழகத்தை தவிர மீது எல்லாருமே போட்டி போட்டு நவோதயா பள்ளிகளை வாங்கிக்க இருக்காங்க. ஏன்னா அங்கே படிக்கக்கூடிய ஏழை எளிய மாணவர்களுக்கு இலவசமான ஒரு எஜுகேஷன், குவாலிட்டியான எஜுகேஷன் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக மற்ற மாநிலங்கள்லாம் இப்படி போட்டி போட்டுக்கு இருக்காங்க. ஆனால் திமுகவும் சரி அதிமுகவும் சரி மாணவர்களுடைய எஜுகேஷன் விஷயத்துல எல்லாம் எதுக்காக பாலிடிக்ஸை திணிக்கிறீங்க? நவோதயா வந்தால் ஹிந்தி உள்ளே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொக்கையான காரணத்தை சொல்கிறீங்க. நவோதயா இல்லாமலேயே இங்கே மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் ஹிந்தி ஒரு பாடமாக இருக்குது. சிபிஎஸ்சி பள்ளிகளில் ஹிந்தி கட்டாயமாக இருக்குது.
அப்போ இவங்களுடைய கணக்கு என்னன்னா, பொலிட்டீஷியன்ஸ் நிறைய பேர் சிபிஎஸ்சி பள்ளிகள் நடத்துகிறாங்க, நவோதயா பள்ளிகளில் சிபிஎஸ்சி ஸ்டாண்டர்ட் சிலபஸ் தான். அப்போ நவோதயா பள்ளிகள் வந்துருச்சுன்னா சிபிஎஸ்சி பள்ளிகளுக்கு போகக்கூடிய மாணவர்கள் எண்ணிக்கை குறைஞ்சிரும். கிட்டத்தட்ட 30,000 ஸ்டூடெண்ட்ஸ் நவோதயா பள்ளிகளுக்கு வந்துடுவாங்க. அப்போ பொலிட்டீஷியன்ஸ் நடத்தக்கூடிய அந்த சிபிஎஸ்சி பள்ளிகளில் வருமானம் குறைஞ்சிரும் அப்படிங்கிறதுக்காக தான் திராவிட கட்சிகள் இந்த நவோதயாவை எதிர்க்கிறாங்க அப்படின்னு பாஜக திட்டவட்டமாக சொல்கிறாங்க. உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.